ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்க. இன்னைக்கு இந்த லிஸ்டிங் வீடியோவில் டேரக்டர் லோகேஷ் கனகராஜோட படங்களில் இருக்கக்கூடிய மோஸ்ட் நோட்டோரியஸ் அண்ட் மோஸ்ட் டெரிஃபிக் வில்லன்ஸ்லாம் யார் அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய வில்லன்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனல் ஃபேவரட் வில்லன்ஸ் யாருன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாக கூலி படத்தோட நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ அப்போ என்னோட அப்கமிங் நிர்வாணா அந்த ஒரு காமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லுக் நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிர்வாணாவோட செகண்ட் லுக் அண்ட் அது எந்த பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட்டோட இந்த போஸ்டோட வந்திருக்கேன். இந்த ஒரு நிர்வாணா காமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடியோ பிளாட்ஃபார்மில் வரப்போகுது, குக்கு அண்ட் பாக்கெட் எஃப்எம் பிளாட்ஃபார்மில் வரப்போகுது. வித் காமிக் புக்ஸ் வடிவத்திலையும் கிடைக்கும். அதே நேரத்தில் யூடியூப்ல வீடியோவும் இதை அப்லோட் பண்ணலாம், வீடியோ பிளாட்ஃபார்ம்லேயும் இதை அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஒரு பெரிய ரிலீஸாக இது பண்ணணும்னு நாங்கள் ரொம்பவே ஆசைப்படுறோம். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டாக கொடுங்க. அப்கமிங் டேஸில் ஃபர்தராக இதுக்கான நிறைய அப்டேட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது ஆண்டனி தாஸ் அண்ட் ஹாரல் தாஸ். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வில்லன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்களோட வில்லனிசம் அந்த அளவு பவர்ஃபுல்லா இல்லை. அந்த ஒரு படத்தன்ற காரணத்தினால தான் இவங்க லாஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க பண்ணக்கூடிய வேலை தென் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் ஓரளவு கொஞ்சம் டெரிஃபிக்காக கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. லைக் ஹாரல் தாஸ் வந்தாலே எல்லாரையும் வெட்டுவார், யாராவது எடுத்து பேசினா கையை வெட்டிடுவார். ஆண்டனி தாஸ் ரொம்ப கொடூரமானவன், பலி கொடுத்துருவான், அவன் இந்த மாதிரி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே வச்சு ஆண்டுகிட்டு இருக்கான் அப்படின்ற அந்த ஒரு பில்டப்லாம் ஓகே. பட் படம் நகர அந்த கேரக்டர்ஸோட வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இதன் காரணமாக தான் இந்த ரெண்டு பேரையும் லாஸ்ட் பொசிஷனில் வச்சுருக்கேன். லிஸ்ட்டில் 6ஆவதா இருக்கிறது அதே லியோ படத்தில் வரக்கூடிய சாண்டி கேரக்டர், அந்த சைக்கோ கேரக்டர். ஓப்பனாக சொல்லணும்னா இந்த படத்தில் என்னைய பயம்படுத்தின ஒரு வில்லன்னா அது சாண்டி தான். மிஸ்கின் அவங்களாம் வந்தாங்க, அவங்களாம் ஹாரல் தாஸ், ஆண்டனி தாஸ் இவங்களாம் இருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லலை. பட் சாண்டி கேரக்டர் மட்டும்தான் என்னையவே ஒரு 10 நிமிஷம் பயப்பட வச்ச ஒரு கேரக்டர். ஸ்மால் போர்ஷன் தான், ஆனால் அந்த படத்தில் ஒரு ஒர்த்தான பேனிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருந்த கேரக்டர் அந்த கேரக்டர் தான். லிட்ரலி ஹீரோ கேரக்டரே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுச்சுல, ஒரு நிமிஷம் திணற வச்சால, அது நம்மள பரபர நம்மள ஒரு மாதிரி ஆக்குச்சுல, அதுதான் வில்லனிசம். அது செம்மையா பண்ணியிருப்பாரு சாண்டி மாஸ்டர். நீங்க சும்மா கம்பேர் பண்ணீங்கன்னா இங்க ஒரு ஹோல் ஃபிலிம்ல இந்த ஹாரல் தாஸ் அண்ட் ஆண்டனி தாஸோட கம்பேர் பண்ணும்போது சாண்டி தூக்கி நின்னுட்டாருன்னு சொல்லலாம் லியோ படத்துல. லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது கைதி படத்தில் வரக்கூடிய அன்பு. இந்த அன்பு கேரக்டர் ரொம்ப டெரிஃபிக்கான ஒரு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. லைக் படத்தோட ஓப்பனிங்லேருந்து இந்த அன்பு கேரக்டர் பண்ணக்கூடிய விஷயங்களாக பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். இது மட்டும் அவரோட வாய்ஸ், அவர் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்னு சொல்றது, இது மாதிரியான பல விஷயங்கள்லாம் அந்த ஒரு வில்லனிசம் நமக்கு பேக்கேஜாக நமக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த அன்பு கேரக்டர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மூவ்ஸ், அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இறங்கி அவங்களோட சண்டை போடுறது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பியூரான வில்லனிசம் அர்ஜுன் தாஸ் காமிச்சிருப்பாரு. அவருக்கே ஒரு பேர் வாங்கி கொடுத்த கேரக்டர்னே சொல்லுவேனே. அந்த அளவு கைதி படத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெரிஃபிக்கான வில்லனா பார்த்தீங்கன்னா அன்பு கேரக்டர் இருந்திருக்கும். அஃப்கோர்ஸ் அடைக்கலமும் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டர் தான். பட் அவருக்கு அவ்வளோவா பெரிய பொட்டன்ஷியல் இல்லை. இறங்கி கிரவுண்ட் ஒர்க் பண்றது அன்பு கேரக்டர் தான் இருந்திருக்கும் அந்த படத்தில். அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் ஆஃப் மை ஃபேவரட். 4ஆவதா இருக்கிறது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கூலி படத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய தயால். இந்த தயால் கேரக்டர் லிட்ரலி இன்டென்ஸான ஒரு கேரக்டருங்க. லைக் ரைட்டிங்லையும் சரி, அந்த கேரக்டரை ஆக்டர் அப்சர்வ் பண்ணி நடிச்ச விதமும் சரி, பிச்சுட்டாருங்க ஷோபின். எல்லாருமே சொல்றது அதுதான். படம் பார்த்துட்டு ஷோபின் பிச்சு உதறிட்டாங்க, ரஜினியவே மிஞ்சிட்டாரு பல சீன்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். அவரு தான் இந்த படத்துல ஒரு ட்விஸ்டை கொடுக்கக்கூடிய ஆளு. ஸோ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி விரட்சியில பார்க்குற மாதிரி பண்ணி விட்டுருப்பாரு. கிளைமேக்ஸ் வரையும் கிட்டத்தட்ட இந்த கேரக்டர் பண்ணக்கூடிய வில்லனிசம் அது இறங்கி மிரட்டியெல்லாம் வில்லனிசம் பண்ணாது. அது காமெடியா ஒரு மொக்க பீஸ் பாய்வன்ற மாதிரியே தான் அவர் இருப்பாரா. நான் அவர் பண்ணக்கூடிய விஷயம்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கும். யார் இவன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி மிரட்டி இருப்பாரு. லைக் அந்த டீமுக்குள்ளேயே உள்ள இருந்துகிட்டு சகுனி வேலை பார்த்துக்கிட்டு போலீஸையும் ஏமாத்தி சைமனையும் ஏமாத்தி 8 வருஷம் அந்த சாம்ராஜ்யத்துல இருந்து பல விஷயங்களை உருவி இருக்கானா யோசிச்சு பாருங்க. சைமன் தான் இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மெயின் வில்லன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா சைமனையே கதற விட்ட இவன் தான் மெயின் வில்லன். ஆக்சுவலா இவன் தான் பாஸ். அவன் கக்கூஸ்ல வச்சு மூடுறது தான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சைமனை லிட்ரலி வேஸ்ட் தான் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பாவத்தை அவங்க அப்பாவை கொண்டவனே அவனால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவு ஒரு அப்பாவியான ஒரு வில்லனா சைமனை போர்ட்ரே பண்ணிட்டாங்க. நான் அப்படி எதிர்பார்க்கல. நாகார்ஜுனா ஸ்கிரீனை டாமினேட் பண்ணிடுவாருன்னு நான் நினைச்சேன். லைக் ரோலெக்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருப்பாருன்னு நினைச்சேன். பட் அன்சாட்டிஸ்ஃபைடா தான் எனக்கு இருந்தது சைமனோட அப்பியரன்ஸ். அதுக்கு கம்பேர் பண்ணும்போது தயால் அண்ட் அவங்களோட ஒய்ஃப், இவங்க ரெண்டு பேர் பண்ணக்கூடிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டர் தெருக்கி விட்டுருச்சுன்னு சொல்லலாம்.
லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது சந்தனம். ஸோ சந்தனம் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். இவன் வில்லன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இறங்கி காட்டக்கூடிய ஒரு கேரக்டர். லைக் நான் எவ்வளோ கேவலமான விஷயம் வேணா செய்வேன், எனக்கு வந்து எந்த விதமான பவுண்டரிஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனான வில்லன். பட் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு மைனஸ் என்னன்னா ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்காக அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சர்க்கிளை சூப்பராக சந்தனத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அவனுக்கு எல்லே கிடையாது, அவன் என்ன வேணா பண்ணுவான், அவன் எவ்வளோ கொடூரமான ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் நொட்டோரியஸ் வில்லன்னா அது சந்தனம் தான். லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது ரோலெக்ஸ் கேரக்டர். ரோட் ஃபிலிம்லலாம் அந்த கேரக்டர் வரல, பர்டிகுலர் 5 மினிட்ஸ்ல மட்டும் அப்பியர் ஆன ஒரு கேரக்டர். இப்போ வரையுமே அந்த ஒரு பிம்பத்தை யாராலையும் உடைக்க முடியல. என்னடா இது 5 நிமிஷத்துல வந்து இவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டான் அந்த ஒரு கேரக்டர். எந்த வில்லனாலையும் அதுக்கப்புறம் பீட் பண்ண முடியல, எந்த கேமியாவாலையும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை பீட் பண்ண முடியல. அந்த இடத்துல ரைட்டிங் பீக்கா இருந்திருக்கு. அந்த ஒரு 5 நிமிஷத்துல இவன் தான் வில்லன் சொல்லிட்டு நம்மளை நம்ப வச்சுட்டாங்களே. இங்க ஹோல் ஃபிலிம்ல டாசன் கோல இருக்கக்கூடிய வில்லனுங்க பண்ணது கூட பண்ண முடியலையே, அவங்க கூட பண்ண முடியல. ஒரு 5 நிமிஷத்துல எதுவுமே பண்ணல. ஒருத்தன் தலையை வெட்டிட்டு எல்லாரையும் மிரட்டிட்டு போறான், இதுதான்டா செட், இது பண்ணுங்கடா உங்களுக்கு லைஃப் செட்டில்மெண்ட்ன்ற டைலாக் தான் அகைன். ஆனா நம்ம வந்து இவன் தான்டா வில்லன் அப்படின்ற மாதிரி நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மொத்த ட்ரக்லாட்டையும் நான் தான்டா கட்டி ஆண்டுட்டு இருக்கேன், எனக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சுடா இதை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைலாக்ஸ் என்ன சார்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய அவரோட டாமினன்ஸ் எல்லாமே பீக். கோலிவுட் ஹிஸ்டரியிலே அன்ஃபர்கட்டபிள் ஒரு கேமியோ அண்ட் ஒரு வில்லன் ரோல் அப்படின்னே சொல்லணும் ரோலெக்ஸா. ஃபைனலி நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது பவானி. ரோலெக்ஸ் செகண்ட் பொசிஷன்ல போட்டு பவானியை நம்பர் 1 பொசிஷன்ல போட்டுக்கிறான்னு கேட்டீங்கன்னா ரொக்கோஜரா. பவானிக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்டோரி மாஸ்டர்ல கொடுத்துருப்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா மாஸ்டர்ல ஹீரோ கொடுத்த இம்பார்ட்டன்ஸை விட வில்லனுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் தான் ஜாஸ்தி, அவருக்கு கொடுத்த ஸ்டோரி லைன் தான் ஜாஸ்தி. அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான சிறப்பான கேரக்டர் இதுவரையும் லோகேஷ் கனகராஜ் ரைட் பண்ணதுலேயே. ரோலெக்ஸ் வந்து பவர்ஃபுல் தான், ரொம்ப ஒரு டெரிஃபிக்கான கேரக்டர் தான். பட் அவருக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இல்லை. அவர் வந்து ஒரு பெரிய படத்தில் அவர் இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ரோல் தான். அதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த அப்பியரன்ஸுக்காக அவரை செகண்ட் பொசிஷனில் வச்சிருக்கேன். மற்றபடி இந்த கேரக்டர் ஏன் வில்லன் ஆறான்ற ஒரு எபிசோட், அவன் சின்ன வயசில் அவன் ஜுவினியரில் எவ்வளோ கஷ்டப்படுறான்ற ஒரு எபிசோட், அதுக்கப்புறம் அவன் அதுலேருந்து எப்படி வெளியே வரான், அவன் எப்படி அந்த ஒரு கடத்தல் அந்த ஒரு தப்பான விஷயத்துக்குள்ள ஒருத்தன் போகிறான் பவானின்றவன் டிரான்ஸ்ஃபர்மேஷனு, தென் அதுக்கப்புறம் அவன் எப்படி அவ்வளோ பெரிய ஆளாக மாறுறான், அப்படியே படிப்படியாக அந்த கேரக்டர் ரைட்டிங்கில் செதுக்கி கொண்டு வந்திருப்பாரு. உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தன் சர்வைவல்காக அவன் என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு மாறுறான் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஆர்க்கு அமேசிங்கான ரைட்டிங்க, ஒரு அமேசிங்கான வில்லன் ரோல். லோகேஷ் கனகராஜ் இதுவரையும் எழுதின வில்லன்லேயே வேற லெவல்ல சம்பவம் பண்ண ஒரு வில்லன் அப்படின்னே நான் சொல்லுவேன் பவானியை. அந்த கேரக்டர் அப்படியே அப்சர்வ் பண்ணி அது அப்படியே பவானியாவே வாழ்ந்துருப்பாருங்க விஜய் சேதுபதியும். இதனால தான் இப்போ வரையுமே பவானி எனக்கு ஆல் டைம் ஃபேவரட். இதை தாண்டி உங்களோட பர்சனல் தாட்ஸ் அண்ட் லிஸ்ட் என்னன்றதான் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரியாக ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.